Hi friends, நான் தான் உங்க அனிதா தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Friends, இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போறோம். அதாவது ஆனியன் சாலட் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து நம்ம வந்து எல்லா வகையான சாப்பாட்டுக்குமே இதை நம்ம வச்சு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். மெயினா வந்து இது ரொம்ப ஸ்பெஷலா நான்வெஜ் ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப டாப்பா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. இது எப்படி பண்றோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயத்தை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு கொஞ்சம் மெதுவா கட் பண்ணுங்க. அதுதான் நல்ல ரவுண்ட் ஷேப்ல வரும். இந்த மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்ல 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நேரா 2 கீறிக்கோங்க. இந்த மாதிரி 2 கீறிட்டு உள்ள அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. இந்த மாதிரி விதையை எடுத்து காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 3 பச்சை மிளகாய் இல்லைன்னா 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இப்படி ஒன்னொன்னா எடுத்து விட்டுக்கலாம். மெதுவா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஒன்னொன்னா உதிர்த்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை இதுல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு. இப்போ வந்து ஒரு 1/2 லெமனை இதுல புழிஞ்சு விட்டுக்கோங்க. வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. ஈஸியான ஒரு சைட் டிஷ் இது. நீங்க எந்த வகையான சாப்பாட்டோடனாலும் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு பாருங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலைய ரொம்ப பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். நீங்க மல்லி இலையும் இதுல சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைக்கு பதிலாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்க கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்ந்தேனாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டை பொறுத்து நீங்க சேர்த்துக்கோங்க. பாருங்க, இது வந்து சூப்பரா இருக்கும். இது வந்து நம்ம எல்லா நான்வெஜ் ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே நீங்க இந்த மாதிரி இதை சைட் டிஷ் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து நீங்க கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நம்ம சேனலை வந்து நீங்க அறிமுகப்படுத்தி விடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.